அன்பு கௌசல்யா வரல எங்க அவ ஏன்பா அவ வரமாட்டாளா பா டாக்டருங்களுக்கே தெரியல அவன் ஏன் உசுரோட போராடிட்டு இருக்கான்னு ஆனா எனக்கு தெரியும் அவன் கௌசல்யாக்கா தான் போராடிட்டு இருக்கான் என்னப்பா பேசாம இருக்க என்ன ஆச்சு வருவாமா இப்ப வந்துருவா அன்பு சீக்கிரம் கௌசல்யாவை கூட்டிட்டு வந்து அவன் முகத்தை என் பையனுக்கு காட்டுப்பா அவன் நிம்மதியா போய் சேரட்டும் அன்பு கௌசல்யா ஆண்டி வந்தாங்க அங்கிள் கௌசல்யா ஆண்டி வந்தாங்க கௌசல்யா ஆண்டி வந்தாங்க கௌசல்யா வந்துட்டாங்க கௌசல்யா கௌசல்யா வந்துட்டாப்பா கௌசல்யா வாம்மா ஏன் அங்கேயே நிக்கிற போய் கூட்டு வாப்பா கூட்டிட்டு வா போப்பா அன்பு அன்பு ஏன் எல்லாரும் என்ன கௌசல்யா கௌசல்யான்னு கூப்பிட்டு இருக்காங்க இங்க எல்லாரும் கௌசல்யாவை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எனக்காக ஒரு 5 நிமிஷம் நீ கௌசல்யாவை நடிக்கணும் என்ன சொல்றீங்க என் நண்பனோட கடைசி ஆசை நிறைவேற்று இதை தவிர வர வழி தெரியல முடியாது மட்டும் மறுத்துறாது ப்ளீஸ் தெய்வம் மாதிரி வந்திருக்கேம்மா வாம்மா என் மகனை பாரு உன் முகத்தை ஒரே ஒரு தடவை பார்த்தா அவன் நிம்மதியா போய் சேர்ந்துடுவான் வாம்மா அருண் அருண் கௌசல்யா வந்திருக்காங்க கௌசல்யா என் கௌசல்யா 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 அருண் 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 அம்மா அம்மா இங்க வாங்கம்மா என்னாச்சு என்னாச்சுமா அருண் அருண் ஐயா பாருங்க அருண்
அருண், my God, Mr. Arun, it's a miracle. You are all right. Yes, I'm all right, doctor. இனிமே எனக்கு ஒண்ணாகுது டாக்டர். எனக்கு ஒண்ணாவல. I'm all right, டாக்டர். உடம்பெல்லாம் புது ரத்தம் ஊறுற மாதிரி இருக்கு டாக்டர். என் கௌசல்யா என்ன காப்பாத்திட்டா டாக்டர். என் கௌசல்யா என்ன காப்பாத்திட்டா டாக்டர். அம்மா, என் கௌசல்யா அம்மா, என் கௌசல்யா. அம்மாடி, நீ என் புள்ள உயிரை மட்டும் காப்பாத்தல, எங்க எல்லாருடைய உயிரையும் காப்பாத்திட்ட. இனிமே எங்க வீட்டு மருமக மட்டும் இல்ல, எங்க வீட்டு குலதெய்வமே நீதான். குலதெய்வமே நீதான் அம்மா. அருண் உங்களுக்கு உயிர் நண்பரா இருக்கலாம், ஆனா நான் எப்படிங்க கௌசல்யாவை நடிக்க முடியும்? அதுவும் எத்தனை நாளைக்கு? என்னால முடியாதுங்க. இங்க பாருங்க, ஒரே நாள்ல என்னெல்லாம் நடந்து போச்சுன்னு பத்திரிக்கைக்காரங்க வேற போட்டோ எடுத்துட்டாங்க. நாளைக்கு நான் தான் கௌசல்யான்னு ஊரே நம்பிடும். அத பத்தி கூட நான் கவலைப்படல. அருணுக்கு எப்படி தெரிய வைக்கிறது நான் கௌசல்யா இல்லைன்னு? இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு உயிர் பழிச்சிட்டான், அது மட்டும் தான் சந்தோஷமா இருக்கு. எனக்கே தெரியல என்ன பண்ண போறேன்னு. நீங்க எப்படியாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம், அது அடுத்த நிமிஷமா இருந்தாலும் சரி, கௌசல்யாவை அருண் முன்னாடி கூட்டிட்டு வந்து நிக்க வைங்க ப்ளீஸ். நிச்சயமா நான் நாளைக்கே திருச்சிக்கு போய் எப்படியாவது கௌசல்யா கூட்டு வந்து அருண் முன்னாடி நிக்க வைக்கிறேன். அது வரைக்கும் புரியுதுங்க. அது வரைக்கும் நான் கௌசல்யாவா நடிக்கிறேன். என்னம்மா அப்படி பாக்குற? எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு மனே. வலது கால் எடுத்து வச்சு உள்ளவம்மா. மறக்கண்டி, நீ அவனை மறக்கணும். என் பிள்ளை உன் மேல உசிரையே வச்சிருக்காண்டி. எதுவா இருந்தாலும் எங்க அப்பா அம்மா கிட்ட நேரடியா பேசினதா என்னால ஒரு முடிவுக்கே வர முடியும். அதெல்லாம் முடியாது. இனிமே உன் முடிவை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நீ என் பிள்ளையை தாண்டி கட்டிக்கணும். நிறுத்துமா, கௌசல்யா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. ஹலோ, எஸ்எம் டிராவல் சார். சிங்கப்பூர் போக 2 டிக்கெட் வேணும். என்ன நாளைக்கா? இல்ல இன்னைக்கே வேணும். ஓகே கௌசல்யா கிளம்பு. மரியாதை எங்கிருந்து போயிடு. முடியாதுங்க, கௌசல்யாவை பார்க்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு துரத்துங்கடா. சொல்லிட்டு இருக்காங்களா, போடா. கௌசல்யாவை பார்க்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். ஏய், சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. போடா. வேணாம், வேணாம்டா. ஏய்.
சண்டை போடுறதுக்காக நான் இங்க வரல. கௌசல்யாவை அருணோட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அது நடக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன். கௌசல்யா, என்ன பயந்துட்டியா? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். ஏன் கௌசல்யா அங்கேயே நிக்கிற? வா, வந்தீங்க உட்கார். உட்கார். சரி, பரவாயில்ல. கௌசல்யா, இந்த புடவையில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஒரு அழகு தேவதையே எனக்கு மனைவியா வரப்போறத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கௌசல்யா, I love you. ஐயோ, என்னாச்சு? விரல்ல இருந்து ரத்தம் வருது. என்ன பண்ண கௌசல்யா? அது ஒண்ணு இல்ல. ஐயோ, அது ஒண்ணு இல்ல. விடுங்க. ஐயோ, விடுங்க. நான் சொல்றேன்ல, ப்ளீஸ். அருண், விடுங்க. என் கையை விடுங்க. ப்ளீஸ், என் கையை விடுங்க. தம்பி, கௌசல்யா காலையில இந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்துட்டு போச்சு. பெரியவங்க இருந்தனால கொடுக்க முடியல. இந்தாங்க இந்த லெட்டர். ரொம்ப நன்றிங்க. கௌசல்யா பாத்தீங்களா? சொல்றேன். என் லெட்டர். பாசமுள்ள கவிதாவுக்கு இந்த லெட்டர் உன் கைக்கு கிடைக்கும் போது நான் சிங்கப்பூர்ல இருப்பேன். எங்க காதலை எடுத்து சொல்லி அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கத்தான் நானும் சிங்கப்பூர் போறேன். கண்டிப்பா 10 நாள்ல நல்ல செய்தியோட திரும்பி வருவேன். வந்தது நான் உனக்கு ஃபோன் பண்றேன். பாசத்துடன் கௌசல்யா. ஆமா அன்பு, அன்னைக்கு கோயம்புத்தூருக்கு கவிதா வந்திருந்தாங்களா? வந்தாங்க. இந்த தடவையும் என்னால அவங்கள பார்க்க முடியாம போயிடுச்சு. லவர்ஸ் டே ஜாலியா கொண்டாடலாம் நினைச்சு உங்க ஆள் வந்திருப்பாங்க. டேய், சாரிடா, என்னால உங்க 2 பேரும் சந்தோஷமும் கெட்டு போச்சு இல்ல? சச்சே, அப்படிலாம் ஒண்ணுடா. உனக்கு உடம்பு குணமாக தவிர எனக்கு வேற எந்த சந்தோஷமும் இல்லை. சரி பாரு, எனக்கு டைம் ஆச்சு ஆஃபீஸ்க்கு. நான் கிளம்புறேன். அன்பு, நம்ம 2 பேரோட கல்யாணத்தையும் ஒரே நாள்ல ஒரே மேடையில தான் நடத்துறோம். அதை விடுறா, முதல்ல உன் உடம்பு குணமாகட்டும். என்னடா அதை விடுறான்னு அவ்வளவு ஈஸியா சொல்ற? டேய், நீ இல்லைன்னா உன் கவிதா இல்லை, உன் கவிதா இல்லைன்னா என் கௌசல்யா இல்லை, என் கௌசல்யா இல்லைன்னா நானே இல்லடா. என்னங்க அது? கௌசல்யா 10 நாள் கழிச்சு தான் வருவேன்னு லெட்டர்ல எழுதியிருக்கா. அது வரைக்கும் எப்படிங்க என்னால இந்த வீட்டுல இருக்க முடியும்? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அன்பு பாசத்தை பார்க்கும்போது எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு என் மனசு தவிக்குதுங்க. நான் வேற திருச்சியில இருக்கிற கௌசல்யாவை பார்த்துட்டு 2 நாள்ல திரும்பி வந்துட்டேன்னு அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப 2 நாள் முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போல நான் எப்படி? எங்க அப்பா சும்மாவே இருக்க மாட்டாரு. பொண்ணை காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை பெருசாயிடுங்க. என்னங்க பேசாம இருக்கீங்க? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. உன்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வச்சதுக்காக என்ன மன்னிச்சிரு கவிதா. ஐயோ, என்னங்க நீங்க? பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்ற மாதிரி நான் உங்க கூட சேர்ந்து ஒரு ஜீவன் உயிர் பழிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னும் 10 நாள் கழிச்சு கௌசல்யா வந்து என் முன்னாடி டானே நிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. ஆனா ஆனா அதுக்குள்ள என் அப்பா அம்மாவால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றேன். கௌசல்யா சொல்றதுல நியாயம் இருக்கு. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை தனியா விட்டு எந்த தாய் தகப்பன் தான் சும்மா இருப்பாங்க? நீ சும்மா இருப்பியா? இதுக்கு தான் ஒரு பொன் குழந்தைய பெற்றிருந்தா உனக்கு அருமை தெரியும். நான் எவ்வளவோ முறை கேட்டேன், நீ தான் வேணான்ட்ட. சரி, அதை விட நம்ம பிரச்சனை நம்ம பேசிக்கலாம். நீ கிளம்புமா கௌசல்.
சார் மீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க சார். அரையா இனிமேல் கேஸ்ல ஓட்டு வண்டிய பெட்ரோல்ல ஓட்டாத. அடேங்கப்பா எவ்வளோ பெரிய வீடுடா. 2 கிரவுண்ட்ல கட்டிருப்பான் போல இருக்க. கர்த்தரே இதை காப்பாத்திடாப்பா. அடியே நல்லா பாத்துக்க, இது நம்ம வீடுடி. நம்ம பொண்ணுக்கு மட்டும் புகுந்த வீடு இல்ல, நமக்கும் புகுந்த வீடு தான். என்ன சொல்றீங்க? வலது காலை எடுத்து வச்சு வாடி. அப்பா அம்மா நீங்க என்னம்மா ஆச்சரியப்படுற? பேப்பர்ல மாப்பிள்ளை போட்டோம் உன் போட்டோம் பார்த்தோம், நான் இங்க வந்து இறங்கிட்டோம். நீ இந்த அருண் பையனை விரும்புறத எங்களை விட்டுடு, இந்த ஊருக்கே தெரியற மாதிரி பண்ண பாரு. அதுதான் புத்திசாலித்தனம். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். அப்பா கௌசல்யா, பண்ணையா யாருமா இவங்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது வந்து என் அப்பா அம்மா, அது என் தங்கச்சி. ஹலோ மிஸ்டர் மணி, ஷீ இஸ் மை வைஃப் லில்லி அலைஸ் லல்லி. ஷீ இஸ் மை செகண்ட் டாட்டர். மூணாவதுக்கு ட்ரை பண்ண, ஒர்க் அவுட் ஆகல. உங்களுக்கு அதே பிரச்சனை தானே? உலகம் பூரா தான் பிரச்சனை. Glad to see you. வாங்க உள்ள வாங்க. இஷ்யூ பிரச்சனை தான். தள்ளி போமா. அப்பா நம்ம வீடு ஆயிடுச்சு. அம்மா மாப்ளே 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 ஹலோ மாப்ளே. நீங்க நான் தான் கௌசல்யோட ஃபாதர் மிஸ்டர் மணி. ஹலோ ஹவ் டு யூ? காட் பிளஸ் யூ. வாங்க வாங்க உட்காருங்க. எஸ் தேங்க் யூ. ஓ உங்க முட்டியோ ஐ அம் சாரி. என்னாச்சு மாமா? உங்களுக்கு இப்படி ஆயி போயிடுச்சுன்னு உடம்பு பதறி போயிடுச்சு மாப்ள. ஐயோ மாமா எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு அர்த்தமா? மாமா நீங்க சிங்கப்பூர்ல இருக்கிறதா? சிங்கப்பூரா? சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் சின்ன ஊரு. ஓ எப்போ உங்க உடம்பு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டணும், குடும்பத்தோட கிளம்பி வந்துட்டேன். உங்க உடம்பு குணமானவன தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதா முடிவு பண்ணிட்டேன். அப்போ எனக்கு உடம்பு குணமாயிடுச்சுன்னா கௌசல்யா கூட்டு போயிடுவீங்களா? நான் அவ்வளவு சீக்கிரம் போயிடுவேனா? உங்களுக்கும் கௌசல்யாக்கு கல்யாணம் பண்ணி அந்த கண்கொள்ளா காட்சி பார்த்துட்டு அப்புறம் போலாமா போகலாமான்னு முடிவு பண்ணுவேன். அப்பாடா மாப்பிள்ளைகிட்ட பேசணும் தான் நிம்மதியா இருக்கு. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. வீணா மனக்கோட்டை கட்டாதீங்க. நீ என்னம்மா மனக்கோட்டை காதல் கோட்டைன்னு சினிமா பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பா தயவு செஞ்சு அம்மாவையும் தங்கச்சி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நான் என்ன நடந்ததுன்னு அப்புறமா வந்து சொல்றேன். ஐயே நீ ஒன்னும் சொல்ல வேணாம். கடவுள் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கான், அதை நான் மிஸ் பண்ண தயாரா இல்லை. வேணாப்பா தப்பு கணக்கு போடாதீங்க. இன்னும் 10 நாளுக்கு அப்புறம் நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வரலங்கிறதும் நான் கௌசல்யா இல்லைங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். தயவு செஞ்சு போயிடுங்கப்பா. தெரியாதுமா, தெரிய விட மாட்டேன். நீ தான் இந்த வீட்டு மருமகன் நான் எப்பயோ டிசைட் பண்ணிட்டேன். நான் ஆசைப்படுறது நடக்கிற வரைக்கும் நீ இல்லம்மா. அந்த பரமபிதாவே வந்து சொன்னா கூட இந்த வீட்டை விட்டு காலி பண்றதா நான் இல்ல. அண்ணா அண்ணா. ஏம்மா என்னாச்சு? நீ மட்டும் தனியா வந்திருக்க? என்னம்மா ப்ராப்ளம்? என்னண்ணா அது? என்னம்மா இது என்ன? இது அருணோட போட்டோ போட்டு கவிதாவோட போட்டோ போட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா எழுதிருக்காங்க. ஆமாம்மா, அது அவங்க 2 பேரும் லவ் பண்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் நினைச்சேன். கடைசியில் அது வந்து பாக்யா வரைக்கும் வந்திருக்கு. எல்லா பத்திரிக்கையில வந்திருக்கு. அதுல என்னம்மா தப்பு? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அதான் போட்டோ அதுல வந்திருக்கு. என்ன என்கிட்டயே போய் சொல்றேன்? கவிதா உங்களை லவ் பண்றதா முத என்கிட்ட தான் சொன்னாங்க. இப்போவாவது சொல்லனா என்ன நடந்துச்சு? எந்த பிரச்சனை வந்தாலும் கவிதாவை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும். சத்தியம் சத்தியம் பண்ணுனா. ஏய் மரியாதை செயினை கழட்டு. ஏய் எவனாவது பக்கத்துல வந்தீங்க அவனை சொருகிக்குவேன். மரியாதையா கழட்டி. என்ன பாருங்கண்ணே. ஏய் கடைசி மரியாதை சொல்ற செயினை கழட்டு.
எவனாவது வந்தீங்க சொருகிடுவேன் ஜாக்கிரதை. அட பரதேசிகளா, நீங்க எல்லாம் ஆம்பளைலாடா? ரோட்ல ஒரு பொண்ணோட செயின் அத்துக்கிட்டு இருக்கான், வேடிக்கை பாக்குறீங்களா? வேடிக்கை. இவங்க கிட்ட என்ன பேச்சு? நீங்க போய் காப்பாத்துங்க, நான் ஸ்டில் எடுத்து எல்லாத்தையும் பேப்பர்ல கொடுத்துறேன். கரெக்ட். இந்த வந்து உங்க சமோசா செய்யுங்க. மரியாதையா சொல்றேன், காலிட்டு. யாருக்கிட்ட ரோட்ல பொம்பளை பிள்ளை செயின் ஆக்குறீ? இப்ப ஊதாமணியில போட்டா ரவுடி நிலப்பா உனக்கு. பொம்பளை யோ, யாரோ ஒருத்தர் நம்ம போல அடிச்சிட்டு இருக்காயா? போங்கயா, போய் அவனை பிடிங்க. பேசாம இரு, அண்ணன் இருக்க வரைக்கும் நீ கவலைப்படாத. அவனை நான் காப்பாத்துறேன். ஒட்டு மீச அவனை பிடிக்காம என்ன வந்து பிடிக்கிறீங்க? யாரு நீ? யார் நீ? யாரா? எதுக்கு உள்ள வந்த? என்னையா லொச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? லொச்சாவா? நடு ரோட்ல ஒரு பொம்பளை பிள்ளை கழுத்துல கிடக்குற செயின் அத்துக்கிட்டு இருக்கா, அவனை பிடிச்சி அடிக்காம என்ன பச்சு பேசுறீங்க? போடா வெண்ண. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கியா? ஷூட்டிங். ஷூட்டிங்கா? அம்மாடி, அப்ப நீங்க யாரு? நீங்க அதான் இந்த படத்துக்கு டைரக்டர். டைரக்டர் சார் யார் தெரியுமா? யாரு? காமெடி நடிகர் மயில்சாமி. இது மயில்சாமியா? ஆமையா, விளக்கு என்ன? யோ, நடிகர் மயில்சாமியா? அட ஆமையா. உன் நடிப்பை நான் படத்துல பார்த்துட்டு என்ன பிரமாதம் சார். ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க சார். ஆட்டோகிராஃப். என்ன கேட்ட? ஆட்டோகிராஃப். ஏண்டா ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு ஆட்டோகிராஃபா கேக்குற? நீதான் மயில்சாமி அடிச்சிட்டு ஊரு பூரா சொல்லி கேட்டதுக்கா? ஐயோ, கௌசல்யா, அந்த டிரால ஒரு டைரி இருக்கு, கொஞ்சம் எடை. இன்னைக்கு தேதி என்ன? 1 தேதி பக்கத்தை திருப்ப. கொஞ்சம் படியே. படி. இன்று வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு காலையில் எழுந்ததும் கௌசல்யா முகத்தில் விழிப்பது. கௌசல்யா குளித்து முடித்த ஈரத்தலையுடன் கண்ணாடி முன் நின்று ஒட்டு வைக்கும் அழகை ரசிப்பது. முடிந்தால் கௌசல்யாவிற்கு முத்தம் கொடுப்பது. ஏன் நிறுத்திட்ட? மேல படியே. இல்லை என்றால் கௌசல்யாவிடமிருந்து முத்தம் பெறுவது. கௌசல்யா, நீ தூரத்தில் இருக்கும்பொழுது மனசை திறந்து என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன், என்னென்னமோ செய்யணும்னு கூட தோணுது. ஆனா உன் முகத்தை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போயிடுது. அதான் அந்த டைரியில எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். எழுதுன எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு, நீ கொடுக்க போற முத்தத்தை தவிர. Come on, கௌசல்யா. Come on. ஆண்டி, அங்கிளுக்கு சீக்கிரமா முத்தம் கொடுங்க, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. டேய், நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? லவ்சன் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல, கிளம்பு கிளம்பு கிளம்பு. மாட்டேன். கௌசல்யா ஆண்டி உங்களுக்கு முத்தம் கொடுக்கறத நான் பார்த்து தான் போவேன். சிச்சி போடா. மாட்டேன். கொடுங்க ஆண்டி, கொடுங்க. இல்ல ரமேஷ், ஸ்கூலுக்கு போகாம யார்ட்ட என்ன கேட்டிட்டு இருக்க? பாருங்க தாத்தா, ஆண்டி முத்தம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கறாங்க. அம்மா, ஏதோ பள்ளிக்கூடம் போற பையன் ஆசைப்பட்டு கேக்குறான், கொடுத்துறேன். சமத்தா ஸ்கூலுக்கு போயிடுவான். ஐயோ தாத்தா, முத்தம் எனக்கு இல்ல, சித்தப்பாக்கு. சித்தப்பாவுக்கா? அன்னைக்கு மட்டும் எனக்கு போன்ல இச்சிச்சின்னு முத்தம் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி சித்தப்பாவுக்கும் கொடுக்க சொல்லுங்க தாத்தா. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கா பேராண்டி? இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா, என் பையன் ஆசைப்பட்டு கேட்டான், கொடுத்துரு கொடுத்துரு. இல்ல, அது வந்து என்னம்மா சின்ன விஷயத்தை இவ்வளவு வைக்கப்படுற நீ? ஒண்ணும் இல்ல, இதையே என் சம்சாரத்துல நான் கேட்டிருந்தேன் வச்சுக்க, அவ்வளவுதான். பாஞ்சு பிடிச்சு மொச்சு மொச்சுன்னு முத்தம் கொடுத்து முகத்தையே ஈரம் பண்ணுவா. என்னங்க நீங்க சின்ன பிள்ளைங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு விவசாயம் இல்லாம.
ஐயோ வலியுது. வழியுது இல்ல? அது ஒண்ணும் இல்ல. நேத்து ராத்திரி நீ கொடுத்தியா அந்த ஈரம் காயில வழியுது. சீ, போங்க. என்ன சம்மந்தி தங்கச்சி வெக்கப்பட்டு போகுது? அப்படி என்ன செஞ்சீங்க பையன் இருக்கும்போது? அது இப்ப செஞ்சதுல எப்போ செஞ்சது? உங்க பொண்ணு செய்யறதா சரியில்லை. என்ன சொல்றீங்க? ஆமா, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், உடம்பு சுகம் இல்லாம படுத்துறான். ஏதோ ஆசைப்பட்டு முத்தம் கொடுன்னு கேட்டிருக்கான். கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும், கழுங்க. அவ்வளவுதானே, சிம்பிள் மேட்டர். ஏமா ஃபாரின்ல எல்லாம் காவலர்கள் 24 மணி நேரம் 48 மணி நேரம் கண்டினியூஸா உதடுவீங்கிற அளவுக்கு முத்தம் கொடுத்து கின்னஸ் புக்ல ரெக்கார்ட் பண்றாங்க. நீ என்னடா சிம்பிளா ஒரு முத்தம் கொடுக்க இவ்வளவு யோசிக்கிறியே? மாப்பிளைக்கு நீ முத்தம் கொடுக்காம வேற யாருபா கொடுப்பா? நீ தான் கொடுக்கணும். மாட்டிக்கிட்டியா? சீக்கிரம் குடுமா. சரி, எல்லாரும் கண்ணை மூடிக்கங்க. இது நியாயமான பேச்சு. நாங்க கண்ணை மூடிக்கிறோம், நீ கொடு. எதுக்கும் சத்தமா கூட இல்ல, எப்ப கண்ணை திறக்குதுன்னு தெரியாம போயிடும். நீ என்ன கண்ண காதையும் முடிக்கணும். நீ மாப்பிள கண்ணை முடிக்கீங்க. ஐஸ் ஆர் நாட் ஃபிட் ஃபார் கிஸ்ஸிங். சீக்கிரமா. கொடுத்தாச்சா? சீக்கிரம். மாப்பிள்ளைக்கு சந்தோஷம் தானே? கண்ணை திறக்கலாமா? கண்ணை தரங்க. மாப்பிள்ளை இஸ் சோ ஹாப்பி. சாதாரண முத்தம் வாங்குறதுக்கு உறவு ஜன ரெக்கமெண்டேஷன்லாம் தேவைப்படுது. நாளைக்கு மத்ததுக்கெல்லாம் மகனே கஷ்டம். என்ன கௌசல்யா, ஏமாத்திட்டிய? இல்ல. ஓஹோ, எல்லாரும் இருக்காங்கன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு போட்டோ முத்தம் கொடுத்தியா? ஆமா. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, கண்ணா பின்னான்னு கொடுப்பேன். கண்ணமே இருக்காது. என்ன? நல்ல வேளை நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. இன்னும் ஒரு வாரம் எப்படிதான் சமாளிக்க போறேனோ தெரியல. நினைச்சாலே பயமா இருக்கு. குங்குமம். ஏண்டா ஊரெல்லாம் கெட்ட பேர் எடுத்துட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க நாயே. என்னப்பா? இவனெல்லாம் அடிச்சு கொன்னாதாம யாத்திரை அடங்கும். நாயே, உன்னெல்லாம் பிள்ளைன்னு சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமா இருக்குடா. வெக்கமா இருக்குடா, வெக்கமா இருக்கு. ஏண்டா எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுதுடா. ஒரு நாளாவது ஒரு பொண்ணையாவது எடுத்து பாத்துருப்பனா இல்ல தவறா பழகிருப்பனா? அம்மாவை கேட்டு பாருடா, அம்மாவை கேட்டு பாரு. அப்பேற்பட்ட எனக்கு பிள்ளையா பிறந்துட்டு கல்யாணம் ஆக போற கல்யாணம் ஆக போற பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிற சைட்டு. உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? ஒரு பொண்ணு அழகா இருந்துட்டா நண்ப கட்டிக்க போற பொண்ணா இருந்தா கூட லவ் பண்ணிடியோ? டேய் அநியாயமா ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதடா. விடு விடு. டேய் கூட பழக நண்பனுக்கு துரோகம் பண்ணிடாதடா. விளங்க மாட்டேன். ஏப்பா, அப்பா சொன்னது உண்மையா? அப்பா அடிச்சதை விட நீ கேட்கறது அம்மா ரொம்ப வலிக்குது. ஏன்னா என் அன்பு அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். தப்பானவங்க பேச்சை கேட்டுட்டு அப்பா தான் புத்தி கெட்டத்தமா நடந்துக்கிட்டாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா அதாம்மா உண்மை. பதறாதீங்க சம்பந்தி. இந்த வீட்டை நான் என் சம்சாரத்தின் பேர்ல வாங்கினப்ப லட்சுமி இல்லன்னு பேர் வச்சிருந்தேன். நாளைக்கே என் பையனை கல்யாணம் முடிஞ்சதுன்னு வச்சுக்க, இந்த வீட்டை ஆள போறது யாரே மருமக கௌசல்யா தானே. அது சும்மா வாய் பேச்சுல இருக்க கூடாதுன்னு தான் கௌசல்யா இல்லம்னு மாத்த சொல்லிட்டாங்க பாருங்க. ஓ லார்ட் முருகா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. நான் அங்க பிரதர்ஷனம் பண்ணது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. நீ ஏன்பா இங்க நிக்கிற? உன்னை ஒரு நாள் பாக்கலன்னா அருண் துடிச்சு போயிடறான். நீயும் போ. தம்பி 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 இங்க வாங்க. தம்பிக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தா ஒரு பாட்டு வேலை செய்வார்ல. வேலையா? அவர் எதுக்கு வேலை செய்யணும்? அது பாருங்க, இந்த வீட்டுல அருண் வேற அன்பு வேற இல்ல. இவரு என் பிள்ளை மாதிரி தான். இப்போப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஈ வாய்க்குள்ள போயிடுச்சு. வாயில ஈ. பாத்தீங்களா ஒரு நிமிஷத்துல எப்படி அன்பை காட்டினார் பாத்தீங்களா? காட்டு அண்ணே அங்க பாருங்கண்ணே, என்னடா வயசான கிழவி வெயில்ல நடந்து போகுதுண்ணே.
ஆமாடா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? அண்ணே, இந்த இடத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருந்தா அந்த கிழவிய தன் கார்ல ஏத்திட்டு அவங்க வீட்டு வாசலே விட்டு போயிருப்பேன்னு. டேய், நான் அவருடைய சிஷ்யன் தான்டா. அவருடைய துண்டை நான் இப்ப செய்யணும், அவ்வளவுதானே? ஆமா. அத சரிதானே பார்ப்ப. டிரைவர், அந்த கிளவியை மறிச்சு வண்டி நிப்பாட்டு. தாத்தா, தாத்தா, என்ன பத்த ஆத்தா, நில்லுமா, நில்லுடா. தாத்தா, இப்படி வேகாத வெயில்ல கால்ல கூட செருப்பு இல்லாம தள்ளாடி போறியே, ஏன் பச்சலைஸ்ல போக கூடாதா? பஸ்ல கூட எல்லாம் ஏத்த மாட்டேன்றாங்க ராசா. அடாடா. சரி, உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நானே ஆட்டோல கொண்டு இறக்கி விடுறேன். போற வழியில அங்க செக்கு போச்சு இருக்கு. செக்கு. அதை தாண்டி விட்டேன்னா நான் போயிருவேன். நீ வர வேணா ராசா. அப்படியா? பக்கத்துல ரைட், வா போவா. அண்ணே, ஒரு நிமிஷம், ஒரு போட்டோ, ஒரு போட்டோ. அப்படியே அடிச்சு இல்லைங்க, அடிச்சிங்க. ரெடி? போலாமா? போலாம். இந்த கூட கூட கொண்டு வண்டியில விடா. ஆத்தா, திரும்ப திரும்ப நீ பயப்படாத. எங்க வீட்டுக்காரர் மாதிரியே தூக்குறடா ஐயா. டிரைவர், இந்த வாட்ச்மேன் வண்டியை மறைக்கிறான். என்னன்னு கேளு. நிறுத்து, போலீஸ், ஆட்டோவை நிறுத்து. போலீஸா? அம்மா, இறங்கியா? டேய், என்ன நான்சென்ஸ் வாயா போயா? அறிவில்லை உனக்கு? யார்தான் பேசுறது தெரியுமா? யாரு சொல்றேன் நானு? அண்ணன் தான் ஆனாவுனா தவமணி, சமூக சேவகர். அப்பா மூடுப்பா. கூட செக் பண்ணு. கூட என்ன இருக்கு? தக்காளி இருக்கு, பார்த்தா தெரியல? அதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள சாரும் கொஞ்சம் விதையும் இருக்கு. என்ன நக்கலா? கோச்சுக்கிறாப்பா, விதையும் சாரோட சேர்த்து கொஞ்சம் சதையும் இருக்கு. மறுபடியும் நக்கலா? என்ன வேணும் உனக்கு இப்ப? யோ, இன்னே கதை பேசிட்டு இருக்க, செக் பண்ணியா? எஸ் சார். ஆந்திரா பாக்கியசாரா சார். வெத சத சாரு சார் இருக்குன்னு சொன்னையே, சாரா இருக்குன்னு சொன்னையா? சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். ராசா, நம்ம பெத்த ராசா தப்பிச்சு ஓடிறியா? யார் பெத்த பிள்ளையோ இப்படி இழுச்ச வயனா இருக்கானே. சார் பாத்தீங்களா சார், ஆத்தாளு மயிலும் சேர்ந்து சாராயம் கடத்துறாங்க. ஏலே, இதுதான் சமூக சேவையா? கண்டிப்பா 10 நாள்ல சிங்கப்பூர்ல இருந்து நல்ல செய்தியோடு திரும்பி வருவேன். வந்த உடனே நான் உனக்கு ஃபோன் பண்றேன். நீங்க எப்போ வந்தீங்க? நான் காலையிலே வந்துட்டேன். வாமா கவிதா, வா வா. அம்பு யாரு? இவர்தான் என்ன கட்டிக்க போறவரு. உன் ஃப்ரெண்ட் கௌசல்யா கிட்ட இருந்து ஃபோன் வந்ததான்னு காத்தால இருந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கார். கௌசல்யா பண்ண போற போன்ல தான் எங்க வாழ்க்கையே இருக்கு. கொஞ்சம் மறக்காம சொல்லுங்க. கண்டிப்பா ஃபோன் வந்தது சொல்றேன். என்ன பிரதர், பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு பிரதர்? அண்ணி வேற பக்கத்துல, கல்யாணம் ஆச்சா பிரதர்? இல்ல, இன்னும் ஆகல. இன்னுமா லவ் பண்ணின்னு இருக்கீங்க? காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க பிரதர். பிரதர், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் பிரதர். பிரதர், நீ இன்னும் என் பொண்டாட்டிய பார்க்கல? இல்ல. அங்க பாரு. என்னப்பா அது, நீ செய்யற வேலையை உன் பொண்டாட்டியும் செய்ய விட்ட? அட, அத ஏன் கேக்குற பிரதர்? எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலை காமிச்சா சூப்பர்வைசர் சைட் அடிக்கிறான், சித்தார் வேலை காமிச்சா மேஸ்திரி சைட் அடிக்கிறான், வீட்டு வேலை காமிச்சா வீட்டுக்காரன் சைட் அடிக்கிறான், வீட்லயே இருந்து சொன்னா ஏத்த வீட்டுக்காரன் சைட் அடிக்கிறான் பிரதர். அதான் பார்த்தேன் பிரதர், நானே ஒரு ஜாப் போட்டு குத்துட்டேன் பிரதர். வா போலாம். ஆமா பிரதர், 4 தெரு பாக்கி இருக்குது. நான் போறதுக்குள்ள எவனாவது பொறுக்கின்னு போயிடுவான். போட்டி அதிகமாச்சு பிரதர். பாம பட்டா பிரதர். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். கவிதா, 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 கவிதான்னு கூப்பிடுறேன். என்னாச்சு? எல்லாரும் கௌசல்யா கௌசல்யான்னு கூப்பிட்டு கவிதாங்கிற பேரே எனக்கு மறந்து போச்சு. என்னங்க இது, கௌசல்யா என்ன போனே பண்ணல? ஹலோ மிஸ்டர். இடிக்காம போயா. ஹலோ, எங்க ஓட பாக்குற? என்ன ஏன் பிடிக்கிறீங்க? டிக்கெட் அடியா? டிக்கெட் எடுக்காம ஓசில டிராவல் பண்ணலாம்னு பாக்குறியா? காசுறியா? யோ, கையடியா. நீ டிக்கெட் எடு, கை எடுக்கற. கை எடுத்தா தான் டிக்கெட் எடுக்க முடியும். டிக்கெட் எடியா. கை எடுத்தா தான் டிக்கெட் எடுக்க முடியுங்கிறது மாதிரி உன் டிக்கெட். சாரி சார். இந்த உன் டிக்கெட் என் வாழ்க்கையோட ஏன் விளையாடு? ஹலோ, இல்லைங்க. ஹலோ.
ஆ